நாடு முழுவதும் புற்றுநோயாக பரவியுள்ள லஞ்சமும் ஊழலும் புதிய வருடத்தில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இன பிரச்சினையையும் அனுர் அரசாங்கம் கிளீன் செய்ய வேண்டும், ஸ்ரீதரன் வலியுறுத்தல். பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கெமனு விஜயரத்ன எச்சரிக்கை. பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் நாளை ஆரம்பம். இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்படல் வேண்டும், செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தல். விடுதலை புலிகளின் தலைவரை நேரில் சந்திக்கப் போவதாக கூறிய மஹிந்த, பொன்சேகா வெளியிட்ட தகவல். கடந்த கால அரசாங்கங்களை விமர்சிக்காது வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நாமல்ல தெரிவிப்பு. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பம். நெடுந்தீவு கடலில் மயிரிழையில் உயிர் தப்பிய பயணிகள், நடந்தது என்ன? புதிய வருடத்தில் புதிய பரிணாமத்திற்கு செல்ல வேண்டிய சவால் அரசாங்கத்திற்கு காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் குறித்த சவாலை நிறைவேற்றுவதற்கு முழு அரசியல் அதிகாரமும் துணை நிற்கும் என்று தெரிவித்த ஜனாதிபதி புதிய அரசியல் கலாச்சாரத்துடன் புத்தாண்டு ஆரம்பமாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி லஞ்சமும் ஊழலும் புற்றுநோயாக நாடு முழுவதும் பரவியுள்ளதாக தெரிவித்தார். ஊழல் மோசடிகளை நிறுத்துவதற்கு அரசியல் அதிகாரத்தின் தலையீடும் முன்னுதாரணமும் மாத்திரம் போதாது என தெரிவித்தார். அத்தோடு அரசு நிறுவனங்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இன பிரச்சினையையும் இந்த அரசாங்கம் கிளீன் செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், மலர்ந்திருக்கும் புது வருடம் இன ஒற்றுமையுடன் கூடிய இன பிரச்சினையை தீர்த்து வைக்கும், அவர்களின் இலக்கை அடையும் புதுவருடமாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு காலடி எடுத்து வைக்கின்றோம். இலங்கை நாட்டில் வருமானம் தரக்கூடிய பொருளாதாரம் எவையும் இல்லை, பெருந்தோட்ட பொருளாதாரமும் இல்லை. சுற்றுலா பயணிகளின் வருகையை மட்டும் தான் பார்த்திருக்கிறார்கள். இலங்கை உலக நாடுகள் மற்றும் நாணய நிதியத்திடம் வாங்கிய கடனை கட்டுவதென்றால் உடனடி வழிமுறை கூட இல்லை. நெல் உற்பத்தியும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இலங்கையின் கைத்தொழில் துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை. இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று புறையோடி போயுள்ள இன பிரச்சினைக்கும் கிளீன் திட்டத்தை கொண்டு வருவார்களாக இருந்தால் உலகத்தில் உள்ள தமிழர்களின் நிதியுடன் வடக்கு கிழக்கில் புதிய அபிவிருத்தியை உருவாக்க தயார். ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இங்குள்ள பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாதுள்ளது. இவற்றை இயக்குவதற்கான பணபலத்தை உலக தமிழர்கள் கொண்டுள்ளனர். என்னதான் இருந்தாலும் 80 ஆண்டுகளாக உள்ள இன பிரச்சினைக்கு இதய சுத்தியுடன் ஒரு பிரச்சனையை அடையாளம் காண்பவர்களாயின், அதிலும் இந்த அரசு இதை காணுமாயின் ஒரு புதிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும். சிங்கள மதகுருமார்களிடமும் சிங்கள மக்களிடமும் தற்போதும் இனப்பிரச்சினை விடயத்தில் பௌத்த இதிகாசங்களோடு வாழ்கின்றனர். இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். போலீஸ் காணி அதிகாரங்களை தந்து நாங்கள் சுயாட்சியாக வாழ வழிவிட வேண்டும். எப்பொழுதும் சமாதானமாக பேசுவதற்கு எங்களுடைய சமாதான கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் என தெரிவித்தார். அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நாளை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளினதும் 3ஆம் தவணை எதிர்வரும் 24ஆம் தேதி நிறைவடையும் என அந்த அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வருடத்திற்கான 1ஆம் தவணையின் 1ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இந்த மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நடுத்தீவிலிருந்து குறைகட்டுவான் நோக்கிய சேவையில் ஈடுபடும் பயணிகள் படகொன்று நடுக்கடலில் இயந்திர கோளாறு ஏற்பட்ட சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நெடுந்தீவிலிருந்து இன்று பகல் 11:30 மணிக்கு குறைகட்டுவான் நோக்கி சேவையில் ஈடுபட்ட கரைகணன் பயணிகள் படகானது நடுக்கடலில் பயணித்த வேளை திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டு இயங்க மறுத்தது.
இதன்போது குறித்த படகில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், தென்பகுதி மக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் என சுமார் 60 பேருக்கும் அதிகமானோர் பயணித்த நிலையிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த படகானது கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் கடலில் தத்தளித்த நிலையில் இதனை அவதானித்த நெடுந்தீவு மக்கள் தமது சிறிய மீன்பிடி படகுகளை கொண்டு சென்று பயணிகளை ஆபத்திலிருந்து விரைந்து மீட்டதுடன் நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் படகின் உதவியுடன் குறித்த பயணிகள் படகானது கரைக்கு கொண்டுவரப்பட்டது. அதேவேளை குறித்த பகுதிக்கு நெடுந்தீவு பிரதேச செயலாளர் மற்றும் ஊழியர்களும் விரைந்து சென்று நிலைமைகளை அவதானித்தனர். இச்சம்பவத்தால் படகில் பயணித்த மக்கள் பதற்றமான நிலையினை எதிர்நோக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் பஸ் கட்டணம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் எனவும், மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு எரிபொருளின் விலை மாத்திரமன்றி வாகன உதிரி பாகங்கள் மற்றும் பொருட்களின் விலைகளையும் குறைக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு மத்தியில் பேருந்து கட்டணத்தை கண்டிப்பாக திருத்த வேண்டும். ஏனென்றால் பேருந்தின் விலை அதிகரித்துள்ளது. எரிபொருளின் விலை குறைக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் குறைந்தது 30 மடங்கு குறைக்க வேண்டும். நாங்கள் இப்போது நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதிக அளவில் குறைக்கப்பட்டால் அந்த பலனை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் அனூர் அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் புலம்பெயர்ந்துள்ள உறவுகள் நாட்டை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே இதனை ஜனாதிபதி கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் 13வது திருத்தச் சட்டம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் செயற்பாடுகள் அமைய வேண்டும். எனவே இந்த புதிய ஆண்டில் எமது கிராம மக்கள் அனைத்து விதமான வசதிகளும் உள்ளது என்று கூறக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயற்பட வேண்டும். அதற்காக நாங்களும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம். இந்த வருடத்தில் பின்தங்கிய கிராமங்கள் முழுமையாக வளர்ச்சி பெற வேண்டும். அதற்கான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். பிரிந்து செயற்படுகின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் நம் மண்ணையும் மக்களையும் உதாசீனம் செய்யும் கட்சிகளாகவே நாம் இருப்போம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தேசிய கட்சிகள் இல்லாது போகின்ற துர்ப்பாக்கிய நிலை காணப்படும். எனவே எதிர்வருகின்ற தேர்தல்களில் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள அனுரவின் அலை வடக்கு கிழக்கிலும் ஏற்படும். இதனால் பாதிப்புகள் எமக்கு ஏற்படுத்தும் என்பது உண்மை. மக்களின் எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தையும் ஒற்றுமையாக செயற்படுங்கள் என்பதே. அந்த ஒற்றுமை இல்லை என்றால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம் என அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராஜபக்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகளை குறைப்பதால் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்று அரசாங்கம் கருதினால் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். கடந்த அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் இந்த ஆண்டு நிறைவேற்ற வேண்டும் என்றார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளரான நாமல் குமார் என்பவரை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் பதிவுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நாமல் குமார் இன்றைய தினம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிற்கு சென்றபோது அங்கு வைத்து அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சேவை வாரத்திற்கு 6 நாட்கள் இருக்கும் எனவும் ஒரு சுற்றுக்கான போக்குவரத்து பயணச்சீட்டு செலவு 35,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கப்பல் உரிமையாளர்கள் தெரிவித்தனர்.
பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப பிறந்திருக்கும் புதுவரிடத்தில் அனைவரும் உறுதியுடன் செயற்படுவோம். அதற்காக உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என வெளிவிவகார, வெளிநாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்தார். புதுவரிடத்தில் அமைச்சின் கடமைகளை இன்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது நாடு பொருளாதார ரீதியில் கஷ்ட நிலையில் இருக்கிறது. வரலாற்று ரீதியில் எமது கொள்கையில் இருந்து வந்த குறைபாடுகள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் வீழ்ந்த இடத்திலிருந்து நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் உறுதி பூண வேண்டும். நாட்டை கட்டியெழுப்பும் கனவு எம் அனைவரிடமும் இருக்க வேண்டும். நாட்டை பொருளாதார ரீதியில் பலப்படுத்துவதாக இருந்தால் அதற்கான ஸ்திரமான முறைதான் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை நாட்டுக்குள் ஏற்படுத்துவதாகும். நாங்கள் இனமத அரசியல் ரீதியில் வேறுபட்டு இருந்தாலும் நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் ஒரு குடும்பமாக செயற்பட வேண்டும். ஒரு குடும்பமாக செயற்படும் போது குடும்பத்தின் அபிவிருத்திக்காக ஒரு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டி ஏற்படுகிறது என்றார். மக்கள் கோரிய மாற்றத்தை மேற்கொள்வது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது பாரிய பொறுப்பு அரசு ஊழியர்களுக்கு இருக்கின்றது. அதனால் பொதுமக்களுக்காக நாங்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். புதுவரிடத்தில் நீதி மற்றும் ஒருமைப்பாடு அமைச்சின் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு நீதி அமைச்சு வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், பல வருடங்களாக மக்கள் எதிர்பார்த்திருந்த மாற்றம் ஏற்பட்டு தற்போது புதிய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. புதிய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்து புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டது. புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அரசு சேவை புதிதாக நியமிக்கப்படவில்லை. என்றாலும் இந்த அரசாங்கத்தை அதிகாரத்துக்கு கொண்டு வர அரசு ஊழியர்கள் பாரியளவில் அர்ப்பணித்தார்கள். தபால் மூல வாக்குகளில் அது தெளிவாகியுள்ளது. மேலும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது எமது அமைச்சுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த அமைச்சில் அமைச்சர், செயலாளர், மேலதிக செயலாளர் என பல்வேறு பதவிகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் உங்களுக்கு சாட்டப்பட்டிருக்கும் பொறுப்புகளை அன்றி கிரீடமல்ல. அதனால் எங்கள் அனைவருக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன. அவை மாற்றமடைய முடியும். அணியாக செயற்படும் போது அனைவரதும் பொறுப்புகளும் முக்கியமாகும். அதனால் சிறந்த நோக்கத்துடன் முன்னுக்கு செல்வதற்கு அனைவருக்கு முடியுமாகட்டும் என பிரார்த்திக்கிறேன் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை நேரில் சந்தித்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்போவதாக கூறினார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு மஹிந்த ராஜபக்ச மீது வைராக்கியம் இருக்கவில்லை என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், யுத்த காலத்திலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படவில்லை. பயங்கரவாதிகள் எவரும் மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்யவும் குண்டு தாக்குதல்களை நடாத்தவும் முயற்சிக்கவில்லை. இவர் தனியாக சென்றார், யுத்தகளத்தில் போரிட்டார். யுத்தத்துக்கு கட்டளை பிறப்பித்த ராணுவ தளபதியான எனது பாதுகாப்பு 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் முழுமையாக நீக்கப்பட்டது. அப்போது எமக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லையா? என்னை வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைத்த போது அங்கும் விடுதலை புலிகள் அமைப்பினர் இருந்தனர். பயங்கரவாதிகளுடன் இருந்த எனக்கு சிறைச்சாலையில் மேலதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டதா? சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது என்னை படுகொலை செய்வதற்கு தற்கொலை குண்டுதாரியை அழைத்து வந்த மொரிஸ் என்ற பயங்கரவாதி என் அருகில் அமர்ந்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் மீது பயங்கரவாதிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள். 2005ஆம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மஹிந்த ராஜபக்ச பிரபாகரனை சந்தித்து பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சினைக்கு தீர்வு காண்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார். யுத்தத்தை அனுமதிக்கப் போவதில்லை, யுத்தம் தீர்வல்ல என்று மஹிந்த சிந்தனையில் குறிப்பிடப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்புக்கு மஹிந்த ராஜபக்ச மீது வைராக்கியம் இருக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கு அரசாங்கத்தின் ஊடாக நிதி அளிக்கப்பட்டது. ஆகவே மஹிந்தவுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டது. ட்ரோனர் கருவியூடாக மஹிந்த ராஜபக்ச மீது தாக்குதல் நடத்துவதற்கு எவருக்கும் பைத்தியம் கிடையாது. ஏனெனில் மிக் விமானத்தை காட்டிலும் ட்ரோனர் கருவியூடான தாக்குதலுக்கு அதிக நிதி செலவாகும். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய பிரபுக்கள் பட்டியலில் மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் உள்ளார். ஆகவே அவருக்கு 30 போலீசார் பாதுகாப்பு வழங்குவது போதுமானதாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார்.